guys, welcome back to our Sharmi Vibes YouTube channel. Actually it's so long நினைக்கிறேன் உங்களை பார்த்து, அதாவது டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி, ஐ மீன் வீடியோஸில் லாங் வீடியோஸில் இன்ட்ராக்ட் பண்ணி. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்கள் கூட டச்சில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், அண்ட் அதோட மெயின் பர்பஸாக தான் இந்த வீடியோ போடுறேன். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்துட்டு என்னோட கெட் ரெடி வித் மீ வந்து கேட்டிருந்தீங்க டீட்டெயில்டாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து ரீல்ஸ் பண்ணுறதில் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஷர்மினா யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஷர்மின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க ரீல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ நான் நார்மலாக இப்படி தான் இருப்பேன், ஐ மீன் வித்தவுட் மேக்கப் அண்ட் வித்தவுட் ஃபில்டரில். ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸாக நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்ட்டு. போன லாஸ்ட் இயர் ஃபுல்லாக நான் அதில் தான் இருந்தேன். அப்போது டைம் நான் நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துட்டதில் அந்த டேப்லெட்ஸ் நான் அதுக்கு அலர்ஜிக்கு எடுத்துகிட்ட டேப்லெட்ஸ்னால தான் இப்போ எனக்கு வந்துட்டு இவ்வளோ பிம்பிள்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு ஜேர்னியே ஒரு பெரிய ஜேர்னி. எனக்கு எப்படா குறையும், எப்படா நான் நார்மல் ஆவேன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸாக எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஐ எம் குட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு முழுக்க நான் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி வீடியோவுக்கு ரெடி ஆவேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து முன்னாடிலாம் எப்படின்னா நான் ரொம்ப மேக்கப்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அப்போலாம் வந்து எனக்கு வந்து கிளியர் ஸ்கின் இருந்த டைம். ஸோ அந்த டைம் வந்து நான் அவ்வளோவா மேக்கப் பண்ண மாட்டேன். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து மொபைல் கொஞ்சம் நல்ல மொபைலுக்கு நம்ம அப்கிரேட் ஆக கிளாரிட்டி சூப்பராக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஃபில்ட்ரு தேவைப்படலை. முன்னாடி வந்து கொஞ்சம் கிளாரிட்டி லோவாக இருக்கும். ஸோ அதனால் ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் வீடியோஸ் போடுவேன். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் ஃபில்டர் தான் இருக்கும் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா. பட் ரீசெண்ட் டேஸில் தான் நான் வந்து ஃபில்டர்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கேன். பட் ஃபேஸில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம இந்த அப்படியே அங்கங்கே அன்ஈவன் ஸ்கின் டோன், பிம்பிள் மார்க்ஸ் இதெல்லாம் இருக்கிறனால நான் வந்துட்டு லைட்டாக மேக்கப் போடுவேன். லைட் மேக்கப் எல்லா வீடியோஸ்க்குமே கொஞ்சம் நீட்டாக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி நான் எப்படி கெட் ரெடி ஆவேன் நான் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் என்னென்ன வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு குட்டி அப்டேட்டும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு அவுட்ஃபிட் கொலாப் இருக்குது. ஸோ அதுக்காக அந்த அவுட்ஃபிட் போட்டு தான் நான் ரெடி ஆக போகிறேன். ஸோ நான் எப்படி ரெடி ஆவேன், எல்லாத்துக்குமே நான் ஒரே மாதிரி தான் ரெடி ஆவேன். ஸோ அதனால் ஒரு சிங்கிள் வீடியோவாக போட்டுறேன் நான் எப்படி ரெடி ஆவேன். எனக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் ட்ரெஸ் போட்டுருவேன். அதாவது எந்த ட்ரெஸ்ஸில் நான் வந்து ரெடி ஆக போகிறேனோ அந்த ட்ரெஸ் போட்டுருவேன். ஆனால் எனக்கு கசகசன்னு இருக்கக்கூடாது, ஸ்வெட் ஆகக்கூடாது. நான் கிளம்புறப்ப இதெல்லாம் வந்துட்டு ரூல்ஸ் ஒன் ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த மூடே எனக்கு ஸ்பாயில் ஆகிடும் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா. ஸோ அதனால் வந்து நான் சம்டைம்ஸ் ஏசி போட்டுக்கிடுவேன். ஸோ இல்லைனா ஃபேனில் கொஞ்சம் நல்லா இருக்கிற இடத்துல வந்து இருந்து பண்ணுவேன். இப்போ நான் வந்து லைட்டிங்காக பின்னாடி வந்திருக்கேன். ஸோ வெக்கையாக இருக்கும், கசகசன்னு இருக்கும். நான் என்ன சொல்ல பாருன்னா, அதனால் நான் கடைசியாக தான் அவுட்ஃபிட் போட்டு காட்ட போகிறேன். அதுக்குள்ளே நான் வந்துட்டு நார்மலாக இப்படியே வந்து மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு நான் கடைசியாக அவுட்ஃபிட் போட்டு உங்களுக்கு ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணி காட்டினேன். ஓகே, உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. இப்போ நான் வந்து ஃபேஸ்க்கு போயிடுறேன். எப்பவுமே ஃபஸ்ட் எடுத்தது எனக்கு ஃபேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஃபேஸ்க்கு போயிடுறேன். அண்ட் இந்த மாதிரிலாம் இப்படிலாம் இருந்தால் எனக்கு ஒரே கச்சா அன்ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எல்லாம் தலையை செட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல கிளிப் எடுத்து மண்டையை வந்து செக்யூர் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எப்பயுமே வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டோனர், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி போகும். பட் நான் வந்துட்டு என்னோட ஸ்கின் வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் என் ஸ்கின்ல இருக்கிறனால டேரெக்ட்லி நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு வரேன். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் நான் என்ன மாதிரி ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுவும் எனக்கு செட் ஆகுதான். நான் இன்னும் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி வேஸ்லினில் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு மினிமலிஸ்ட்டில் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் இல்லையா ஸ்கின்னுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் நல்ல கவரேஜ் கொடுக்கணும். பிம்பிள்ஸ்க்குலாம் வந்து டைரெக்டாக பட்டால் ஏதாச்சும் இதாகிடும். அதனால் ஐ மீன் ஏதாச்சும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் சரி, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபேஸ் வந்து ஃபுல் கவர் பண்ணிக்கிறேன். பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் மேக்கப் போட்டே ஆகணும். மோஸ்ட்லி பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க வந்துட்டு மேக்கப்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பட்சத்தில்
இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்ல மேக்கப் ப்ராடக்ட்ஸாக கேட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அமௌண்ட் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேட் போனாலும் பரவாயில்லன்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஏதாச்சும் சேராமல் போயிட்டாலும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம இவ்வளோ காசு போட்டு வாங்கி என்னடா போட்டதுமே பிம்பிள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். தட்ஸ் இட். இப்போ வந்து ஃபேஸை வந்து செத்த நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வேண்டாம், ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் விட்டுட்டு நல்லா ஃபேஸ் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது வந்து ஜஸ்ட் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். லிங்க் வேணா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன். எப்பயுமே எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அதை வந்து ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் ஆச்சும் ஃபேஸில் விட்டுருங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. செட். இதில் வந்து 3 மோட்ஸ் கூட இருக்குது. நம்ம ஸ்பீடாக, கொஞ்சம் ஸ்பீடாக, அதுக்கப்புறம் நல்ல ஸ்பீடாக, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ஜஸ்ட் வீடியோக்கு தான் வெளியே எங்கேயும் போகலை அப்படின்றனால லைட் மினிமல் மேக்கப் அப்படின்றனால நான் மாய்ஸ்சரைசரோட ஸ்கிப் பண்ணிடுறேன் சன்ஸ்க்ரீனை. ஸோ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். வெளியே ஷூட், அவுட்டோர் ஷூட்ஸ் அந்த மாதிரி போனீங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ நான் இப்போ வந்துட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எந்த விதமான லைக் கன்சீலர், கலர் கரெக்டர் மட்டும் ஒன்று வச்சுருக்கேன். எப்போயாச்சும் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வர மாதிரி ஃபீல் பண்ணினா லைட்டாக போடுவேன். மித்தபடி நார்மல் வீடியோ ஷூட்ஸ்க்கெலாம் போடவே மாட்டேன். ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரின்ற பட்சத்தில் லைட்டாக போடுவேன். ஸோ இப்போ வந்து நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபவுண்டேஷனை வச்சு லைட்டான ஒரு கவரேஜ். இந்த ஃபவுண்டேஷன் கலர் பாருடைய ஃபவுண்டேஷன், கலர் பார் பேட்டே தான். கலர் பாருடைய ஷேடெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. இதை வந்து நான் ஒரு கடைக்கு போய் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஃபவுண்டேஷன் வேணும்னு. அவங்க வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதை எடுத்து கொடுத்தாங்க. நான் லூசுத்தனமாக என்ன பண்ணிட்டேன்னா அட்டையை தூக்கி போட்டுட்டேன். அட்டையில் தான் வந்து இது என்ன ஷேட் அப்படின்றது இருக்கும் போல டீட்டெயில்ஸ் எனக்கு சுத்தமாக தெரியலை. மேபி யாராச்சும் எக்ஸ்பர்ட் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது என்ன ஷேடாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது தீர்த்து போகுது. நானும் தேடிட்டே இருக்கேன். நான் நைக்காவில் தான் மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எனக்கு இதோட ஷேடு என்னன்னு தெரியல. ஒரு ஷேட் பார்த்து வச்சுருக்கேன், அது ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு தெரியல என்ன பண்ணுறது. மேபி ஆர்டர் பண்ணிட்டு தப்பாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு ஐடியானா இது வாங்கின அதே கடைக்கு போய் கேட்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன ஷேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்கப் போயிடலாமா? நான் வந்து எல்லாமே ரொம்ப சீப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி சூஸ் பண்ண ஒரு ப்ரஷ் தான் இந்த ப்ரஷ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரஷ். எப்படி சொல்கிறது, சிலர்லாம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அந்த ஸ்பான்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, எனக்கு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நான் க்ரௌண்டு குட்டி சைஸ் தான் எடுத்துக்கிறேன். நான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். லைட் டாட்டாக வைப்பேன். எங்கெல்லாம் எனக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் மாதிரி தெரியுது, பிம்பிள் இருக்குது அண்ட் என்னோட ஐக்கு மேலே அதுக்கப்புறம் நெத்தியில் லைட்டாக அண்ட் பிம்பிள்ஸ் இருக்க ஏரியாஸ் இங்கெல்லாம் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால தான் வந்து ஐ திங்க் இவ்வளோ நாள் வருது போல். இது வந்து எனக்கு தெரிஞ்சு வாங்கி ஒரு 1.5 to 2 years இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபவுண்டேஷன் வாங்கி. ஸோ அவ்வளோதான். இந்த ப்ரஷ்ஷை வந்து அப்பப்போ வந்து நீங்கள் கிளென்சர் வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைனா பிம்பிள் இதுவே மேக் பண்ணும். ஸோ நானும் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நாள் என்ன பண்ணிட்டேன்னா இதை வச்சு வாஷ் பண்ணவே இல்லாமல் ஒரு கண்டினியூஸாக 3-4 months யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் போல். எனக்கு தெரியல ஏன் பிம்பிள் இப்படி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா விசாரிச்சதெல்லாம் வந்துட்டு ப்ரஷ்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு ஆர்வம் கொள்ளடாச்சு, நம்மளுக்கு தான் எதுவுமே தெரியாது. ஆனால் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் தான் கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் நிஜமாவே ஒரு நல்ல கவரேஜ் கிடைக்கும். எனக்கு பிம்பிள் ஸ்கின்க்கே இப்படி ஒரு கவரேஜ் இருக்குன்னா உங்களுக்குலாம் ஸ்கின் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டால் ஒரு நல்ல பெஸ்ட் கவரேஜ் கேட்டால். எனக்குலாம் மேக்கப் பற்றின நாலேஜே கிடையாது. பட் இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ ஈஸியாக ஆக்கிடும் என்னுடைய வேலையை. நான் ஒரு பேக் கட்டி எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் தான் செட் ஆகும். சீரியஸ்லி இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒர்த்துங்க. வாங்குறப்ப எனக்கு சரியாக ஞாபகம் 700-800 அரௌண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பயந்து என்னோட இவ்வளோ காஸ்ட்லியாக ஏன்னா ஒரு 2 yearsக்கு முன்னாடின்றப்போ எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டை வந்து இதில் போடுறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய ஸ்கின் டோனுக்கு செட் ஆகாட்டி என்ன பண்ணுது, தேங்க் காட் அவங்க என்னோட ஸ்கின் டோன் பார்த்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி கலர் கிடைக்குமான்னு தெரியல. இதோட கலர் எனக்கு என்னன்னே தெரியல. சூப்பர். இப்போ இதை செட் பண்ணுறதுக்கு வந்து நான் ரெவ்லான்லேருந்து ஒரு காம்பேக்ட் யூஸ் பண்ணுவேன். வெளியே எங்கேயாச்சும் போனேன்னா இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட் நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதை வச்சு தான் ஸ்கின்னை வந்து செட் பண்ணுவேன். ஸோ நான் செட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நான் கொஞ்சமாக டால்கம் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கும் இதே ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக ப்ரஷ் இல்லை. பார்த்தீங்கன்னா சூப்பராக நான் வந்து ஃபேஸை வந்து ஒரு மாதிரி ஈவனாக ஆக்கிட்டேன். இதுவே நான் ஒரு மேஜிக் மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இதை பற்றி ஒரு நாலேஜுமே இல்லாமல் நானாக கண்டுபிடிச்சி நானே மேக்கப் போட்டேன். சும்மா நம்மளால பண்ண முடியாது. யூடியூப்
வீடியோஸ் பார்த்து தான். பட் இருந்தாலும் அதை நம்மளுக்கு அப்ளை பண்ணுறப்போ அது ஒரு நல்ல வந்திருக்க அவுட்புட் அப்படின்றப்போ நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோவுக்கு வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன். ஐப்ரோவுக்கு வந்து நான் லைட்டாக என்னதான் அழகாக இருந்தாலும் என்னோட ஐப்ரோவை நான் லைட்டாக வந்து அந்த ஒரு திக்கு கொடுக்கறதுக்காக வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுவேன். இது வந்து ப்ளூ ஹெவனில் ட்ரூ ஐப்ரோ டிஃபைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இதோட ஷேடு வந்து பிளாக்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் லிங்க் என்னென்னு கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ஐப்ரோஸ் வரைஞ்சிடலாமா? லைட்டாக அந்த அவுட்டர் கார்னரில் மட்டும்தான் கொடுப்பேன். ரொம்ப பேனு பேய் மாதிரி ஆக்க எனக்கு பிடிக்காது. தெரியுதா டிஃப்ரென்ஸ் இந்த ஐப்ரோக்கும் இந்த ஐப்ரோக்கும்? வெல் ஐப்ரோ வந்து க்யூட்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும் இந்த ஐப்ரோ டிஃபைனர். எனக்கு வந்து பென்சில் மாதிரி இருந்தால் அது பிடிக்காது, போட்டால் அப்படியே தெரியும். பட் இந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும், போட்டிருக்கிறது தெரியாது அவ்வளோவா. ஸோ நம்மளோட நேச்சுரல் ஐப்ரோ லுக்கில் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐ ஷேடோ போட்டுட்டு ஐலைனருக்கு போயிடலாம். மார்ஸ்லேருந்து டான்ஸ் ஆஃப் ஜாயா, இது என்னன்னு தெரியல. மார்ஸோடைய ஐ ஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். ரீசெண்டாக தான் இது யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லோக்கல் பிராண்டில் தான் வந்து ஐ ஷேடோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளுக்கு அதான் முக்கியம் இல்லை, எனக்கு அந்த பிக்மெண்டேஷன் நல்லா இருக்கா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஷேட் அதில் இருக்கா. நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நியூட் ஷேடும் பிங்க், ஒரு மாதிரி டார்க்காக ஒரு மாதிரி பிங்க்கு நியூடும் சேர்ந்த மாதிரி ஒரு ஷேட் இருக்கும். இந்த இங்கே இருக்க பாருங்க மெரூன் மாதிரி ஒரு ஷேடு, அதுக்கப்புறம் இந்த பிங்க்கு, அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஷிம்மரி ஷேடு, ஸோ அப்புறம் ப்ரௌன் ஷேட், இந்த மாதிரி ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காகவே அது வாங்கினேன். அது வந்து தீட்டு உடச்சிட்டேன். ஸோ எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியல, ஓப்பனாக தான் இருக்கும், இப்படி பத்திர வேணும். ஸோ அதை எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? அதுக்காக வந்து இது க்யூட்டாக ஒரு குட்டியாக வாங்கி வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு கைரோடு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கண்ணில் அப்படியே எனக்கு கலராக சின்ன யூஸ் பண்ணிக்கலாம் பிடிக்காது. நான் ஒரு ரொம்ப பேசிக்காக தான் இருக்கணும்னு நினைப்பேன். மேக்கப்ஸில் வந்து அல்ட்ரா ப்ரோ மோடுக்குலாம் போகக்கூடாது, நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ எனக்கு செட் ஆகிற மாதிரி நீட்டாக சிம்பிளாக போடணும்னு நினைப்பேன். அவ்வளோதான். ஸோ போட்டேன். லைட்டாக இருக்குல்ல அந்த டிண்ட், அதுதான் நம்மளுக்கு வேணும். கிடச்சி க்யூட்டாக. ஸோ இதில் லைட்டாக அந்த ஷிம்மரி சைடு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ எனக்கு தெரியாது, என்ன போடுவேன். அவ்வளோதான், சிம்பிள் டிம்பிள். சும்மா சொல்லிட்டு நல்லா வந்திருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி வராது, போனது. ஸோ இப்போ வந்து என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பார்ட்டான லிப்ஸ்டிக்கு வந்துட்டேன். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், லிப் லைனர். ஸோ லிப் லைனர் வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணோம்னா, ஸோ என்ன மாதிரி ஸ்கின் ஷேட் வளர்வேன். ஸோ என்ன மாதிரி டோனில் இருக்கிறவங்களுக்கு லிப் லைனர், என்ன மாதிரின்னு இல்லை, எல்லா கைண்ட் ஆஃப் ஷேட்ஸ் இருக்கிறவங்களுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா லிப் லைனர் வந்து ஒரு மாதிரி நம்ம ஃபேஸையே வந்து ஒரு மாதிரி ப்ரைட்டன் பண்ணி காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்ன ஷேட் யூஸ் பண்ணுவேன்னா, இதுக்கு தெரியணும்னா ஸ்விஸ் பியூட்டியுடைய போல்ட் மேட் லிப் லைனர். இதோடைய ஷேடு தான் வந்து பேர் என்னது, அதுக்கு பேர் வந்து டார்க் சாக்லேட் 12 அப்படின்ற ஷேடு தான் இது. இதை வச்சு நீங்கள் சரி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கீ லிப்ஸ்க்கு மட்டும் தான் போடுவேன், எப்பவுமே மே லிப்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து டார்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்றீங்க. என்ன முக்கியம், போட்டக்கப்புறம் அப்படி தனித்தனியாக ஷேட் தெரியக்கூடாது. அப்படின்னா போட்டதுமே ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த லிப் லைனர் கூட சேர்ந்து பிளெண்ட் பண்ணணும் உங்கள் லிப்ஸ்டிக்கை. லைக் ஸோ இன்னொரு கலர் இதில் ஷேட் மிக்ஸ் பண்ணினா வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து என் தம்பி சொல்லி சிரிப்பான். லிப்ஸ்டிக் போடுறப்ப எப்பவுமே என்கிட்ட வந்து நீ பாப்பான்ட்டு சொல்லுவேன், அந்த இன்னொரு லிப்ஸ்டிக் போட்டு என்னோட கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி போடுவேன். அவன் அதை எப்பயாச்சும் எடுத்து தான் உன் கேம் சேஞ்சரை தூக்கிடுவேன், உன் கேம் சேஞ்சரை உடச்சிருவேன் அப்படின்னுவான். ஸோ என்னோட கேம் சேஞ்சர் எடுத்து நான் இந்த லிப்ஸ்டிக் வந்து பிராண்ட் என்னன்னு தெரியல. இது வந்து எதில் தெரியுமா வாங்கினேன், சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். ஸ்மெல்லெல்லாம் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. பட் இந்த ஷேடு வந்து சூப்பரான ஷேடு, ஒரு மாதிரி ஒயின் ஷேட் மாதிரி சொல்லுவாங்க. தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயின் ஷேட் மாதிரி இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும். எனக்கு வந்து தனியாக போட்டால் நல்லாவே இருக்காது, பிடிக்கவே செய்யாது இந்த மாதிரி எனக்கு டார்க்காக போட்டிருக்கலாம் லிப்ஸ்டிக்.
ஸோ இந்த ஷேடை வந்து தெரியாதமாக வாங்கிட்டேன், எப்படி வாங்கினேன்னு தெரியல. பட் எனக்கு இதை நல்லா மாற்றணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த நியூட் ஷேடோட லைட்டாக இதை டாட் மட்டும் வைப்பேன் நடுவில், லைக் 3 டாட் தெரியுதா. ஒரு மாதிரி செம்மையான ஒரு ரோஸ் கலரும் ஒரு நியூட் ஷேடும் சேர்ந்தா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து என்னுடைய லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் அண்ட் என்னென்ன லிப்ஸ்டிக்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி என்னென்ன மாதிரி ஸ்வாட்சஸ்லாம் வச்சு நான் எப்படி கலர் மேக் பண்ணுறது அப்படின்றதே உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன். பேக் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஹேர் ஸ்டைலுக்கு போயிடலாம். இப்போது ரீசன்ட் டேஸ்லலாம் என்னோடய ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 3 to 4 days ஆனால் கூட இப்போ தான் ஒரு ஹேர் வாஷ் பண்ண மாதிரி ஒரு செம்மையான ஒரு மாய்ஸ்சரைசிங் லுக்கோடு இருக்குது. எனக்கு ஈஸியாக இருக்குது. எப்படி என்ன சொல்கிறீங்க, ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அந்த ஒரு மாதிரி ஒரு ஷைனிங் இருக்குது. மேபி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு வந்து அப்படி தெரியுது. ஆக்சுவலி இது நான் ஹேர் வாஷ் எப்போ பண்ணேன்னா 3 days பிஃபோர் ஹேர் வாஷ் பண்ணேன். அகெயின் நாளைக்கு நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ அப்போது பண்ண ஹேர் வாஷ்லேயே அந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் ஃபீல் இருக்குதா. எண்ணெய் வைக்கவே இல்லை, நான் ஆயில் வைக்க மாட்டேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் எண்ணெய் வைப்பேன். ஸோ நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல, ஐம் ரியலி சாரி. ஸோ என் ஹேர் வந்து இப்படி ஒரு நல்ல மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறதுக்கு வந்து நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஹேர் க்ரோத்து அண்ட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் போயிடலாம். நான் டீடாங்கிள் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இன்றைக்கி வந்து நான் என்ன ஹேர் ஸ்டைல் போட போகிறேன்னா ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல். சிம்பிளாக நான் வீட்டுக்கிட்ட எங்கேயாச்சும் போகிறேன், வீட்டுக்குள்ளேயே இருக்க போகிறேன், இல்லை ஊருக்கு நைட் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னாலோ ஒரு சிம்பிளாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கிராண்ட் லுக்கை நான் போகாமல் சிம்பிளான மேக்கப்புக்கு சிம்பிளான ஒரு மாதிரி நான் கிளம்பணும் அப்படின்ற இருந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்படின்னா என்னோடய கோ டு ஹேர் ஸ்டைல் இது 2 தான் எனக்கு தெரியுமே. சைட் பார்ட்டிஷன் எடுத்துட்டீங்கன்னா ஸோ இதில் இருந்து இதுதான் வந்து என்னுடைய கோ டு ஹேர் ஸ்டைல் சொன்னேன் இல்லையா. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஸோ இந்த மாதிரி கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் அதே மாதிரி எடுத்துக்கிறோம், பார்ட்டிஷன் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஹேர். தென் எங்கே நான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு தெரியும் அந்த இடத்துல ஒரு இழுவை எடுத்துக்கிறேன். தென் பேக் சைடு நல்லா கோம் பண்ணிக்கிறேன் ஹேரை. தென் இந்த சைடு கம்மி முடிதான் பண்ணாங்க ஒரு குட்டி கிளிப். ஸோ தட்ஸ் இட். என்னுடைய சிம்பிள் அண்ட் மை கோ டு ஹேர் ஸ்டைல் இதுதான். இதில் வந்து நான் ஒரு பெண்ணாக உணர்கிற மாதிரி இல்லைனாலும் நீட்டாக அழகாக மண்டை கஜவிதான்னு இல்லாமல் நீட்டாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த அவுட்ஃபிட்டுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி நான் அந்த வீடியோ வந்து எடுக்க போகிறேன். ஸோ இதுக்காக தான் கிளம்பியிருந்தேன். இந்த ஒரு மாதிரி மெரூன் ஷேடுக்காக தான் கொஞ்சம் லிப்ஸ்டிக்கை வந்து இப்போ டார்க்கன் பண்ணியிருக்கேன் மெரூன் ஷேடில். அண்ட் ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் என்ன ஒரு குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஐ மீன் கமெண்ட், இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய லுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத 10க்கு நீங்களாம் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங்ஸ் மாதிரி கொடுங்க. வீடியோ பார்த்துருந்தீங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு
எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்க, ஐடியாஸ், நெக்ஸ்ட் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நான் அது மாதிரி பண்ணுறேன். அண்டு இந்த தோடு தான் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப மினிமலாக போடுறது தான் பிடிக்கும், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். ஸோ அது மாதிரி தான் இந்த வீடியோக்கும். சாரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறையா வருது, வீட்டில் டிவி போடுது, அதனால தான். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு லிங்க்னு இந்த ப்ராடக்ட் சொல்லி அதோட லிங்க் கேளுங்க, இந்த டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் கேட்கனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை டேக் பண்ணுறேன், லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பார்க்கலான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து என்னோட ஹேர் ஸ்டைல் வீடியோ கேட்டே இருக்கீங்க. லைக் நான் எப்பயும் ட்ரெடிஷ்னலாக சாரீஸ்க்கெலாம் எப்படி ட்ரேப் பண்ணுவேன், எப்படி தலை சீவேணும், அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வீடியோ கேட்டீங்க. நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், அந்த லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் அகைன் நான் ரொம்ப கிளியர் கட்டாக கொடுக்குறேன். அண்ட் நான் சாரீ எப்படி ட்ரேப் பண்ணுவேன் அப்படின்றதே வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் அந்த மாதிரி எல்லாமே ஒரு வீடியோவாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஊடாலவே கொஞ்சம் ஃபன்னாகவும் போகலாம், சிப்ளிங்ஸ் ஃபன் மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ், அதுக்கப்புறம் ப்ராங்க் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.